கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 15 வசனம் 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட நாம் எப்பொழுதும் நடந்து அவர் சத்தத்தை கேட்டு நாம் வாழும்போது அவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து ஒன்றிலும் நாம் குறைவுபட்டு போகாதபடிக்கு நம்மை காத்து நடத்துவார். லூக்கா 15:31 அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. 2 குமாரர்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது மகன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தகப்பன் விரும்பியபடி தன் வாழ்க்கையை வாழ்ந்தான். 2ஆம் மகனோ தன்னுடைய சுய எண்ணத்தின்படி வாழ்ந்து தகப்பனோடு சண்டையிட்டு தன் ஆஸ்தியில் பங்கு பெற்று தூர தேசத்திற்கு புறப்பட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அவன் குறைவுபட தொடங்கி பன்றி மேய்க்க சென்றான். பசியின் கொடுமையினால் பன்றிகளின் தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப வாஞ்சித்தும் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. புத்தி தெளிந்தவனாய் தான் செய்த தவறுகளை தன் தகப்பனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்படியாக தகப்பனிடத்தில் போனான். தகப்பனிடத்தில் மன்னிப்பை பெற்று கொண்டான். அந்த நேரத்திலே மூத்த மகன் தகப்பனிடம், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அப்பொழுது தகப்பன் சொன்ன வார்த்தைகள் தான், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது என்று. நாமும் இளைய குமாரனைப் போலவே புத்தியை இழந்தவர்களாய் பாவம் செய்து அவரை விட்டு விலகி பின் புத்தி தெளிந்து அவரிடம் வந்துள்ளோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை புறக்கணியாமல் நம்மை நேசித்து தம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தந்துள்ளார். ஆனால் மூத்த குமாரனோ தகப்பன் பேச்சை தட்டாதவனாய் தகப்பன் விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவே ஒன்றிலும் அவன் குறைவுபட்டு போகவில்லை. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தகப்பன் சந்தித்தது நிமித்தம் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தான். கர்த்தருக்காக நாம் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எனக்குள்ள யாவும் உன்னுடையதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் அவனுக்கு தன் தகப்பனிடத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் அவனிடத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே சுய ஆலோசனையின்படி வாழாமல் அவர் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உம்மோடு கூட ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.